Hi friends, நம்மளுடைய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வால்வ் இன்ஸ்டாலேஷன் கைட்லைன்ஸ். அதாவது ரிஃபைனரிக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்வ் வந்து டிராப் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்றது வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து டே பை டே நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த டே பை டே ஆக்டிவிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி நல்லா பண்ணலாம், ரெண்டாவது அதை வந்து ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ண போறோம்னா அதுக்கு நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் கம்மி பண்றதுக்கும் அதை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்றதும் எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கைட்லைன்ஸ் இருக்கு. அந்த கைட்லைன்ஸை வந்து நம்ம வந்து இதுல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வால்வ் வந்து பாத்தீங்கன்னா ரிஃபைனரியில ஐசோலேஷன் பர்பஸ்க்காக வேண்டிய ரெகுலேஷன் பர்பஸ்க்காக வேண்டிய நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி வால்வ் வந்து பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்ல இருந்து உங்களுக்கு 42 இன்ச் வரைக்கும் வால்வ்ஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த வால்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வால்வா இருந்தா ஈஸியா நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியும். பெரிய வால்வா இருந்தா ஆப்ரேட் பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அது வந்து வேரியஸ் டிரைவ்ஸ் வந்து வச்சு பண்ணுவாங்க. சில பெரிய பெரிய வால்வ்ஸ் இருந்தாலும் பாத்தீங்கன்னா மேனுவலா தான் ஆப்ரேட் பண்ணுவோம். அந்த மாதிரி மேனுவலா ஆப்ரேட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து சில டிஃபிகல்டிஸ் இருக்கும். அதுக்கு வந்து என்னென்ன சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க, அதை வந்து எந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்வ் இருக்கு பாத்தீங்களா, வால்வ் வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து நம்மளுடைய ஹேண்ட் ஆக்சஸ்க்கு கரெக்டா இருந்து நம்ம ஆப்ரேட் பண்றதா இருந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து 1800 mm வந்து ஹைட் அதிகமா இருந்துச்சுன்னா அதோட ஹேண்ட்வீல் வந்து நம்மளால ஆப்ரேட் பண்றது கஷ்டம். அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்மனன்ட் பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. பர்மனன்ட் பிளாட்ஃபார்ம் சொல்றது இதுதான். இந்த படத்துல காமிச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதே மாதிரி ஒரு பர்மனன்ட் பிளாட்ஃபார்ம் போட்டு அந்த வீல வந்து நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வால்வ்னு சொல்றது ஐசோலேஷன் பர்பஸ்க்கு வேண்டி வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து ஈஸியா இருந்தாதான் உங்களுக்கு எந்த ஒரு அசாடஸ் இல்லாம அதை ஆப்ரேட் பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பர்மனண்டா ஒரு லேடர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, பிளாட்ஃபார்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதே வால்வு வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ச்ல இருந்து அதுக்கு மேல இருக்கிறது வரைக்கும் எவ்வளவு பெரிய வால்வா இருந்தாலும் சரி அது வந்து 200 mm அபோவ் இருந்துச்சுன்னா அந்த வால்வ் வந்து நம்ம வந்து ஈஸியா ஆப்ரேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி வால்வுக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா செயின் போடுவோம். செயின் போட்டு ஈஸியா கீழே வந்து ஆப்ரேட் பண்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். இந்த செயின் வந்து போட்டு ஆப்ரேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் வந்து ப்ரியரா அப்ரூவல் வாங்கியிருக்கணும். அப்ரூவல் வாங்கினா மட்டும்தான் இது வந்து நம்ம வந்து போட்டு ஆப்ரேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த லோ டெம்பரேச்சர் சர்வீஸ். இந்த லோ டெம்பரேச்சர் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வால்வ் எந்த வால்வா இருந்தாலும் சரி அதோடைய ஸ்டெம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டெம் வந்து ஹரிசாண்டலா வந்து பொசிஷன் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை வால்வ். இந்த பட்டர்ஃபிளை வால்வ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வெர்டிகலா வந்து எரெக்ஷன் பண்ணிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் சர்வீஸா இருக்கலாம், வாட்டர் சர்வீஸா இருக்கலாம், எந்த ஒரு லிக்விட் சர்வீஸும் சரி கேஸ் சர்வீஸும் சரி நீங்க பட்டர்ஃபிளை வால்வ் வந்து வெர்டிகலா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். ஆனா இந்த ஸ்லரி லைன் சொல்லுவோம் தெரியுமா, இந்த மாதிரி ஸ்லரி லைன்ல வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து டஸ்ட் அதிகமா இருக்கும், டர்ட்டிஸ் அதிகமா வரும். அந்த மாதிரி லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெர்டிகலா இந்த பட்டர்ஃபிளை வால்வ் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டர்ஃபிளை வால்வ் இருக்குல்ல, இந்த பட்டர்ஃபிளை வால்வ்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா பேரிங் அசம்பிளி இருக்கும். இந்த பேரிங் அசம்பிளில இதோடைய டஸ்ட் போய் படிஞ்சு இது வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் ஏற்படுத்தும். இதனால வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம், ஷட் டவுன் பண்ண வேண்டியது அதிகமா இருக்கும். அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டர்ட்டி லைன்ஸ்ல மட்டும் இதோடைய ஹேண்டில் இருக்குல்ல, அதாவது இந்த ஸ்பிண்டிலோட பொசிஷனை வந்து ஹரிசாண்டலா வச்சு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டஸ்ட் வந்து அக்குமுலேட் ஆகி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வராது, வந்து பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து கைட்லைன்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேட் வால். கேட் வால் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஃபிளேர் லைனு, அதே மாதிரி ஒரு சேஃப்டி வால்வு, சேஃப்டி ரிலீஃப் வால்வு, இதோட அவுட்லெட் லைன்ல வந்து நம்ம வந்து கேட் வால் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த கேட் வால் வந்து மெயினா வெர்டிகலாவும் ஹரிசாண்டலாவும் அதோட ஸ்டெம் பொசிஷன் வந்து வைக்கலாம். ஆனா ஒரு இம்பார்ட்டன்டான லைன்ஸ், அதாவது எமர்ஜென்சி லைன்ஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி லைன்ஸ் அது எந்த இம்பார்ட்டன்டான லைன் பாத்தீங்கன்னா ஃபிளேர் லைன் எடுத்துக்கலாம். ஃபிளேர் லைன் ஏன் எடுத்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கேஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிளேர்ல விட்டு தான் நம்ம வந்து ஃபயரிங் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து வேற இடத்துல வந்து கேஸையோ இல்ல அதுல வரக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸையோ நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியாது. அந்த டைம்ல வந்து நம்ம ஃபிளேரிங் தான் பண்ணி ஆகணும். இந்த ஃபிளேரிங் லைன்ல இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலான எக்யூப்மெண்ட்ஸ். அது வந்து டாப் 1 ப்ரியாரிட்டி நம்ம வந்து கொடுத்து வச்சிருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கெயிட் வால்வ் வந்து உங்களுக்கு வந்து வெர்டிகலா நம்ம வந்து மவுண்ட் பண்ணக்கூடாது. அதாவது இந்த வீல் பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த வீல் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வர்றது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது.
இப்படி பண்ணனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே இந்த ஃப்ளேருக்கு போகக்கூடிய லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். இந்த லைன்ஸ் வந்து பொதுவாக வந்து 30 இன்ச்சஸ்லேருந்து 42 இன்ச்சஸ் வரைக்கும் வந்து வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அதோடைய வால்வோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 30 இன்ச் வால்வுன்னு சொல்லும்போது அதோடைய கெயிட் எப்படி இருக்கும், அதோட ஸ்டெம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து ஹை எலிவேஷனாகவும் இருக்கும். இந்த இடத்துல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹைட்ரோ கார்பன் கேஸஸ் இந்த மாதிரி சர்வீஸை வந்து யூஸ் பண்ணுறதுனால இதில் இருக்கக்கூடிய ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டெம் ப்ளஸ் இந்த கெயிட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் தான் அடிச்சு மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெல்டிங் வந்து கரோட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த கேட் வந்து கீழே விழுந்துடவோ, இல்லை நீங்கள் எதாவது மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்பிண்டில் வந்து அதில் வந்து கேட்லேருந்து கட் ஆகி ஸ்பிண்டில் மட்டும் மேலே வந்துடும், ஆனால் கேட் வந்து உள்ளதாக இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வால்வை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஹரிசாண்டலாக மவுண்ட் பண்ணுவோம். இந்த ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கும். இந்த மாதிரி மவுண்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில் அந்த வெல்டிங் கிராக் ஆனாலுமே, உங்களுக்கு ஸ்பெண்டில் மூவ் ஆனாலும் உங்களுக்கு அந்த வால்வுடைய கெயிட் வந்து மூவ் ஆகுது, எப்பவுமே ஓப்பன் கண்டிஷனில் தான் இருக்கும். ஏன்னா இந்தியாவில் இதே மாதிரி ஒரு ரிஃபைனரியில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இந்த மாதிரி லைனை வந்து ஃப்ளேர் லைனில் வச்சுட்டு பேக் ப்ரெஷர் ஆச்சு. பேக் ப்ரெஷர் ஆகி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து கேஸ் ஸ்டடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹரிசாண்டலாக மவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து ரிஃபைனரிக்குள்ளே போகக்கூடிய சான்ஸ் கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போய் பாருங்கள். நிறைய இடத்துல வந்து ஸ்டாக்குக்கு போகக்கூடிய லைனு, ஃப்ளேருக்கு போகக்கூடிய லைனு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வச்சுருக்கக்கூடிய மெயினான கேட் வால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டலாக தான் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி ஒரு பிளான்ல வந்து ப்ராப்ளம் வந்தது. அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சாச்சுன்னா எஃபிஷியண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிபிசிஎல் ஆர் ஹெச்பிசிஎல்ல வந்து நடந்துச்சுன்னு எனக்கு என்னுடைய கொலீக்ஸ் வந்து சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இதே மாதிரி தான் வந்து என்னுடைய எக்ஸிஸ்டிங் பிளான்ல வந்து வச்சிருந்தாங்க. அப்போ ஏன் இந்த மாதிரி மவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டோன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகேங்களா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைப்பில் வந்து வால்வ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லோடு வந்து வரும். அந்த லோடு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இது வந்து அனாலிசிஸும் பண்ணுறாங்க. அந்த அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சீஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ். தெர்மல் ஸ்ட்ரெஸ் எதனால நம்ம எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சரௌண்டிங், அதாவது ரிஃபைனரி சரௌண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசர்ட் ஏரியாவில் இருக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெல் ஆஃப் ஷோர் இருக்கும். அப்படி இல்லைன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்குது. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா -டிகிரியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து பைப் லைன்ஸை வந்து நம்ம வந்து போட்டுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெட்டீரியல் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலாமினேஷன் ஆகும். அப்புறம் வந்து கம்ப்ரஸ் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு விரிவிலிருந்து சுருகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பைப்பிங் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி வந்து கம்மி பண்ணலாம்? இந்த பைப்பிங் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, வால்வில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வால்வில் வந்து அதோடைய ஃப்ளாஞ்சில் வந்து ஃபுல் லோடு வந்து ஆக்ட் ஆகி நிற்கும். அதை வந்து நம்ம வந்து எப்படி மினிமைஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்பு. இந்த பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃப்ளாஞ்சில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் காமிச்சிருக்காங்கல்ல, இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து அதில் ஆக்ட் ஆகிருக்கும். அப்போ அதே ஸ்ட்ரெஸ் வந்து இந்த வால்வ்லேயும் உங்களுக்கு வந்து இம்பேக்ட் ஆகும். அந்த டைமில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் லோடில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணுவோம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வேறு ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரி டைமில் வந்து இந்த தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி லைன், அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ட்ஸு, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பெல்லோஸ் வந்து வைப்போம். இது வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பெல்லோ. இந்த பெல்லோவை வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், அதாவது விரிஞ்சு சுருங்கும் போது இந்த பெல்லோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விரிஞ்சு சுருங்கும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும். ஓகேங்களா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பெல்லோஸ் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைப் ரேக்கில் கொடுத்துருப்பாங்க. அது விஷுவல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் ரேக்கில் வந்து எக்ஸ்பான்ஷன் லூப்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பான்ஷன் லூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டன்சேட் லைன் இருக்குல்ல, அந்த கண்டன்சேட் லைனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஸ்டீம் லைனாக இருக்கட்டும், ஹை ஹாட் சர்வீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் லூப் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ஃப்ளூயிட் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெல்லோஸ் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ஹோஸ் வந்து இதில் வந்து வெல்டிங் பண்ணிடுவாங்க. வெல்டிங் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு குஷனிங் எஃபெக்ட் இருக்கும். இதனால இந்த பைப்பில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெல்லோஸ். இந்த பெல்லோஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் சர்வீஸில் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம ஸ்ட்ரெஸ் டயக்ராம் பார்த்தோம்ல அதில் கொடுத்துருந்தா அதே மாதிரி டைப்பு பெல்லோ தான். இது உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பேன்ஷன் ஆகும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் பெல்லோக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து ரப்பர் பெல்லும் யூஸ் பண்ணுவோம். அந்த ரப்பர் பெல்லம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் சர்வீஸில் வந்து ரப்பர் யூஸ் பண்ண முடியாது. ஹை ஷாக் வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம அந்த இடத்துல வந்து ரப்பர் பெல்லோஸ் யூஸ் பண்ணுவோம். அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா பம்போட சக்ஷன் டிஸ்சார்ஜ், அதே மாதிரி கூலிங் டவரோடைய பம்ப் இருக்குல்ல அதோடைய சக்ஷன் டிஸ்சார்ஜ், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரப்பர் பெல்லோ வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்வு. இந்த வால்வு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மவுண்ட் பண்ணால் ஓரளவு நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைப் லைனில் வரக்கூடிய ஹெட்டர் இருக்குல்ல அந்த ஹெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரன்னாக ஓடிட்டு இருக்கும். அப்புறம் வந்து அதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் ரன் எடுக்காங்கன்னு வைங்களேன். அந்த வெர்டிக்கல் ரன் எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு வால்வை ஃபிக்ஸ் பண்ணணும்னு வைங்க. அந்த வால்வு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கண்டிஷனில் இருக்கும்போது அந்த வால்வுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்பர் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய இது லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகாது. அதனால அது ஸ்டாக்னண்ட் ஆகியே இருக்கும். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் ரன்ஸில் வந்து வால் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஹரிசாண்டல் ஹெட்டர் வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து நம்ம வால் வச்சுருந்தோம்னா அதுக்கு முன்னாடி இந்த வால்வுக்கு முன்னாடி சப்போஸ் ட்ரெயினோ இல்லை பேக்கெட்ஸோ இருந்துச்சுன்னா அந்த வால் க்ளோஸ் ஆகிருந்தாலும் அந்த வெர்டிக்கல் ரன்னில் இருக்கக்கூடிய அக்குமுலேட் ஆகக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து இந்த ட்ரெயின் பேக்கெட்டில் வந்து ட்ரைனிங் ஆகி போயிடும். இதனால உங்களுக்கு ஒரு ஸ்டோர்டு எனர்ஜி வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பைப் லைன்ஸில் இந்த இடத்துல அதாவது வெர்டிக்கல் ரன்ஸில் வைக்காம ஹரிசாண்டல் ரன்ஸில் வச்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு ஹெவி வால்ஸ், அதாவது ஒரு 10 இன்ச்சுக்கு மேலே உள்ள வால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மவுண்ட் பண்ணுவோம். அதை எரெக்ஷன் பண்ணி அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் இருக்கும். இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்வுடைய ஃப்ளாஞ்ச் பக்கத்துலேயே, அதாவது இந்த பட்டர்ஃப்ளை வால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டர்ஃப்ளை வாலுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில், இந்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் தூரமாகவும் இருக்குது. இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை வாலில் வந்து இந்த போல்ட்டை மட்டும் லூஸ் பண்ணி நம்ம இதை வந்து எக்ஸ்பேண்டர் வச்சு லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து வால் வந்து கீழே எடுத்துடலாம். ஆனால் இந்த என்ஆர்வி இருக்குது பார்த்தீங்களா, இந்த செக் வால் வந்து எடுக்கணும்னா எப்படி எடுக்க முடியும்? இது எவ்வளோ ஹெவியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்துருச்சுன்னா அதை லூஸ் பண்ணுறதும் கஷ்டம், ரெண்டாவது அதை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதும் கஷ்டம். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெவி லைன்ஸ்லாம் அந்த ஹெவி லைன் ஃப்ளான்ஸ்லேருந்து ஒரு 12 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம வந்து சப்போர்ட் வைக்கணும். அதாவது 12 இன்ச்சு டிஸ்டன்ஸு இல்லை அதுக்கு மேலே கேப் விட்டு நம்ம அந்த சப்போர்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா நாளைக்கு இந்த வேல்வை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த சப்போர்ட்னால நம்மளுக்கு ப்ராப்ளம் வராது, ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், அதை வந்து வால்வ் வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபீல்டில் போயிட்டு 1 hour ஒரு 5லேருந்து 6 வருஷம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து வரும். அந்த ஐடியாஸை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னு வைங்களேன், இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அதனால தான் நான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரியான தகவல்கள் மேலும் டெக்னிக்கலான எல்லா விஷயங்களையும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நல்லா பாருங்கள், பார்த்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ரெண்டாவது, நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேற ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.